சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷாவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவதூறாக பேசிவிட்டு முதலை கண்ணீர் வடிக்காதீர் என உச்சநீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். அவதூறாக பேசிவிட்டு முதலை கண்ணீர் வடிக்காதீர் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. மத்திய பிரதேசத்தை சார்ந்த அமைச்சர் விஜய் ஷா ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தெரிவித்திருந்தார். அதன்படி அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது 2 பெண் ராணுவ அதிகாரிகள் மூலமாகத்தான் உலக அரங்கிற்கு இந்தியா எடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டது. அதன் குறிப்பாக கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் பல முக்கிய தகவல்களை இந்திய தரப்பில் பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு கர்னல் சோஃபியா குரேஷியை தேர்ந்தெடுத்தது என்பது அர்த்தம் பொருள்படக்கூடிய வகையிலே ஒரு சில கருத்துக்களை மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ஷா தெரிவித்திருந்தார். அது கடும் சர்ச்சையை உண்டாக்கியிருந்தது. கர்னல் சோஃபியா குரேஷி இந்தியாவினுடைய மகளாக இருந்து அந்த போரிலே ஈடுபட்டிருக்கின்றார். போர் தொடர்பான விவரங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாகிஸ்தான் நாட்டவர்களோடு தொடர்புபடுத்தி பேசக்கூடிய விதமாக அதுபோன்ற அர்த்தம் பொருள்படக்கூடிய வகையிலே கருத்தை சொன்னதற்காக மத்திய பிரதேசத்தின் அமைச்சர் விஜய் ஷாவுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்திலே அமைச்சர் விஜய் ஷாவின் தரப்பில் இது குறித்து மன்னிப்பு கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அவதூறாக பேசிவிட்டு முதலை கண்ணீர் வடிக்காதீர்கள் என்று மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் விஜய் ஷாவிற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அரசியல் தலைவர்கள் முறையாக பேச வேண்டும், அவதூறாக ஒரு கருத்தை பேசக்கூடாது. அதன் பிறகு நீதிமன்றம் அது தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது இதுபோன்று முதலை கண்ணீர் வடிப்பதால் என்ன பலனும் இல்லை என்று விஜய் ஷாவுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. மேலும் சமூகத்தில் முக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலையும் உச்சநீதிமன்றம் தற்போது விஜய் ஷா தொடர்பான இந்த வழக்கில் தங்களுடைய கருத்தாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.